வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 படங்களுமே தமிழ்லயே இருக்கு. அதுவும் இல்லாம யூடியூப்ல நீங்க ஃப்ரீயா பார்க்குற மாதிரியே இருக்கு. மலையாள படம் சொல்லியிருக்கேன், தெலுங்கு படம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கலந்து தான் சொல்லியிருக்கேன். ஆனா எல்லாமே நீங்க ஃப்ரீயா பார்க்க முடியும். நான் சொல்ற பேரை போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கிடைச்சிரும். இந்த 5 படத்தோட பிளாட்டையும் சொல்றேன். எந்த பிளாட் பிடிச்சிருக்கோ அந்த படத்தை முழுசா பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு டெனன்ட் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா தான் இதை தமிழ் டப்பிங்ல யூடியூப்லயே விட்டுருக்காங்க. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். படத்தோட லென்த் ஷார்ட்டா இருக்குங்க. 2 மணி நேரத்துக்கும் கீழே தான். ஆனா சூப்பரா இருக்கும் இந்த படம். ட்ரை பண்ணலனா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஸ்டார்டிங் ஒரு எரிஞ்ச நிலைமையில ஒரு பாடி கிடைக்குது. ஒரு லேடி ஆபீசரும் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் கதைக்குள்ளேயே வராங்க. என்னன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஜோடியை காட்டுறாங்க. ஒரு ஜோடிக்கு ரீசெண்டா கல்யாணம் இருக்கு. புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு குடி வராங்க. ஹஸ்பண்ட் ஒரு நல்ல ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியா இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஜோடியை பொறுத்த வரைக்கும் லவ் பண்றாங்க. வீட்டுல எதிர்ப்பு இருக்கு. அதனால ஓடி போயிடலாம், ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த 2 ஜோடியை பத்தி தான் கதை டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுல இந்த ரீசெண்டா கல்யாணம் ஆனதுல ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் கூட ஒய்ஃப் ஒருவேளை பழக்கத்துல இருக்காளா, நம்ம இல்லாத சமயம் தப்பு பண்றாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு போல. யாரு கொல்லப்பட்டாங்கன்றது தெரியல. அந்த லேடி இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டர் லேடி, இந்த கொலைக்கு பின்னாடி யாரு காரணமா இருக்கான்றதை விசாரணை பண்றாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். சின்ன படம் தான், ஆனா கிறிஸ்பா சூப்பரா பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலனா இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு தி அதர்ஸ் அப்படின்றது. இந்த படம் தமிழ் படம் தான். இப்போ ரீசெண்டா தான் இந்த படம் வெளியாச்சு. சூப்பரான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். வரவேற்புலாம் பெருசா கிடைக்கலங்க. ஏன்னு தெரியல. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருந்தது. இப்போ யூடியூப்லயுமே நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். தி அதர் மூவி தமிழ்னு போட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. வித்தியாசமா ஒரு கேஸ் எடுத்து விசாரிக்கிறாரு. அது என்னன்னா, வேன்ல எரிஞ்ச நிலைமையில நிறைய பாடி கிடைக்குது. என்ன நடந்திருக்கும், இவங்களை யாரு எங்க கூட்டு போகும்போது ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி கேஸ் எடுத்து விசாரிக்கிறாரு. அப்பதான் அந்த பொண்ணுங்களோட அடையாளத்தையே கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணுங்களா எங்க தான் இருக்காங்க, எதனால அவங்களோட அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த விசாரணையோட முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கதை இருக்கு பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். தி அதர்ஸ்னு படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்கல்ல, அதுக்கான காரணத்தையும் சொல்லியிருப்பாங்க. எதனால அதர்ஸ்னு படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்கன்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நல்ல மெசேஜையும் சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல கௌரி கிஷன், அதுக்கப்புறம் அஞ்சு குரியன், இவங்க எல்லாருமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. வில்லன் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு காரணத்துக்காக சில விஷயங்களை பண்ற மாதிரி இருக்கும். அதுல சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. எனக்கு உண்மையிலேயே படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா யூடியூப்லயே இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம தேர்டா பார்க்க போற படத்தோட பேரு சிபிஐ தேர்ட் பார்ட் தான். ஆக்சுவலா சிபிஐ படத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 5 பார்ட் இருக்கு. 5வது பார்ட் மட்டும் தான் தமிழ் டப்பிங்ல இருந்தது. நெட்ஃபிளிக்ஸ்லயே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனா மற்ற பார்ட் எல்லாம் தமிழ்ல இல்ல, மலையாளத்துல மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் 2 பார்ட் ரொம்ப பழைய பார்ட். ஆனா இந்த தேர்ட் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, 2004 கிட்ட தான் வெளியாச்சு. இந்த பார்ட் இப்ப தமிழ் டப்பிங்லயே கிடைக்குது, யூடியூப்லயே கிடைக்குது. சிபிஐ தேர்ட் பார்ட்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கிடைச்சிரும். சரி, முதல்ல இந்த படத்தோட கதைக்குள்ள வந்துடலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அரண்மனை வீடு மாதிரி இருக்குங்க. ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா, காலேஜ் முடிஞ்சதுனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த வீட்டுல நிறைய மர்மங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுல 2-3 கொலைகள் நடந்திருக்கும். நான் ஒரு அரண்மனை வீடுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வீட்டுல ஒரு சாமி ரூம் இருக்கும். அந்த சாமி ரூமை நைட்டு நேரத்துல ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விதிமுறை இருக்கும். அதை பத்திலாம் கூட்டு வந்த ஃப்ரெண்டு அவங்களோட சக ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றாங்க. ஒரு 3-4 பேர் கூட வந்திருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் இந்த பொண்ணு சொல்றாங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். என்ன இவ என்னென்னமோ சொல்றா, நம்ம நைட்டு செக் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி நைட்டு நேரத்துல செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க காலையில சடலமா தான் கண்டெடுக்கப்படுறாங்க. அவங்கள கொலை பண்ணது யாரு, இல்ல ஏற்கனவே இந்த வீட்டை சுத்தி ஒரு மர்மம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இவங்களும் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேஸை நம்ம ஹீரோ விசாரிக்கிறதுக்காக கலையறங்குறாரு. முதல்ல ஒரு 30 நிமிஷம் அந்த பொண்ணுங்களை தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இந்த கேஸை எடுப்பாரு. கேஸை எடுத்தவர் கொஞ்சம் கொஞ்சமா விசாரணை பண்றாரு. இந்த படத்துல கோபிகாவும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க.
நம்ம விசாரணை ஆஃபீஸரா மம்முட்டி தான் பண்ணியிருப்பாரு. சூப்பரா இருக்குங்க. மொத்தமா 5 பார்ட் இருக்குல்ல, அந்த 5 பார்ட்ல இதுவும் ஒரு சூப்பரான பார்ட்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு ஃபிளாட் நம்பர் 609 அப்படின்றது. இது ஒரு பெங்காலி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இந்த பேர்ல யூடியூப்ல அவைலபிளா இல்ல. தி மிஸ்ட்ரி ஃபிளாட் அப்படின்ற பேர்ல தமிழ்லயே இந்த படம் இருக்கு. இந்த படத்தை இது வரைக்கும் ட்ரை பண்ணலனா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுவுமே ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வராங்க. அந்த வீட்டுக்கு குடி வந்ததுல இருந்து அந்த வீட்டுல மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. பக்கத்திலே ஒரு வயசான கப்புள் இருப்பாங்க. அந்த வயசான கப்புள் கிட்டயும் இவங்க மர்மமா நடக்கிறத பத்திலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஒய்ஃப் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. இந்த வீட்ல சில விஷயங்கள் நடக்குது பாத்தீங்களா, அத ஒய்ஃப் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்ட் நம்ப மாட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, புது வீட்டுக்கு வந்திருக்கோம், அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணிட்டு இருக்கு, நீ தேவையில்லாம யோசிக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஒய்ஃபுக்கு தொடர்ச்சியா அந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்குல்ல, அதனால ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, இந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ணிட்டு போயிடலாம், கண்டிப்பா இங்க ஏதோ அமானுஷ்யமா நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உண்மையில இந்த வீட்டுல என்ன அமானுஷ்யம் தான் இருக்கு, இவங்க அதுக்கப்புறம் அந்த அமானுஷ்யம் என்னன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த படம் இது வரைக்கும் பார்க்கலனா யூடியூப்ல இருக்கு, கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு ஐடென்டிட்டி அப்படின்றது. இந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து மலையாளத்துல வெளியாச்சு. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லாங்க. டொவினோ தாமஸ், அதுக்கப்புறம் வினய், த்ரிஷா இவங்க எல்லாருமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஜி5ல அவைலபிளா இருந்தது. ஆனா இப்போ யூடியூப்லயே இந்த படம் உங்களுக்கு கிடைக்குது. ஐடென்டிட்டி தமிழ் டப்டுன்னு போட்டிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம த்ரிஷா இருக்காங்கல்ல, ஒரு நபர் கொலை பண்ணிட்டு வரதை கவனிச்சிருப்பாங்க. அந்த கொலை பண்ணவனை இவங்க மட்டும் தான் கவனிச்சிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கே சில பிரச்சனை இருக்கு. அதாவது ஃபேஸை இவங்களால கரெக்டா சொல்ல முடியாது. ஒரு வாட்டி இப்போ நம்மளாம் சாதாரணமா ஒரு ஃபேஸை பார்த்தோம்னா இப்படிதான் ஃபேஸ் இருந்ததுன்றதை சொல்லிடுவோம்ல, ஆனா இவங்களால அப்படி சொல்ல முடியாது. அதுல சில பிரச்சனைலாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம டொவினோ தாமஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை சொன்னா அப்படியே வரைஞ்சிருவாரு. அந்த அளவு ஒரு திறமை அவருக்கு இருக்கும். வினயை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. த்ரிஷாக்கு பாடி கார்டு மாதிரி கூடியே இருந்துட்டு இருக்காரு. த்ரிஷா ஒரு குற்றம் பண்ணவரை பார்த்திருக்காங்க. எப்படியாவது அந்த குற்றம் பண்ணவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி வினய் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் டொவினோ தாமஸ் என்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. டொவினோ தாமஸ் நல்லவர் தானா இல்ல கெட்டவரா, இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு தான் இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட லென்த் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். 2.25 மணி நேரம் கிட்ட இந்த படம் போகும். செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப இழுத்து வச்சிருப்பாங்க. ஃபாரன்சிக்னு டொவினோ தாமஸ் நடிச்ச ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா நிச்சயமா யூடியூப்லேயே இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே ஏதாவது படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.